பக்தி நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் திறமையும் அறிவும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல கலங்கி போகின்றோம், நடுங்கி போகின்றோம், திகைத்து போகின்றோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவன் சார்ந்த ஜோதிடம் தான். இரண்டு கண்கள் இருந்த பொழுதும் பார்வை ஒன்று என்பதை போல ஒரு அருமையான நிகழ்வுங்க மனித வாழ்க்கையில. காரணம் நம்பிக்கை தான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 1-to-1 பக்தி பாத்தீங்கன்னா சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை உங்கள் நலன் பொருட்டே சொல்ல போகின்றேன். பாத்தீங்கன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கிரகனுடைய பயிற்சியை பார்ப்போம், அடிக்கடி பார்ப்போம். நமக்கு தெரியும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. ஆனாலும் கூட குரு பயிற்சி இப்போ நம்ம கடந்து விட்டது, சனி பயிற்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு அற்புதமான பயிற்சி மனித வாழ்வுல ஒரு குடும்பம், இல்லறம், அந்த இல்லறத்தினுடைய நகர்வுக்கு காரணமானவர் தான் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். தேவகுருவுக்கு இணையாக பலம் பெற்றவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய பயிற்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 நாட்களாக இருந்தாலும் கூட, உதாரணமா சொல்ல போனோம்னா ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆகிட்டார். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2 பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி ஆகின்றார். எந்த ராசி? சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் மேஷ ராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே வைத்து நான் சொல்வதில்லை, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது வக்ரசனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியில பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானை பார்க்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி, புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயுடைய பயிற்சியும் இந்த காலகட்டத்துல தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து தன்னுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. பார்வைக்கு தான் பலம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை. அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயுடைய பார்வை 4, 7, 8. அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். இது எவ்வாறு இருக்கும்? குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. காரணம் 1-to-1 பக்தியில இந்த பயிற்சி, குரு சுக்கிரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? நன்மைக்கா தீமைக்கா? புரிந்து கொள்ள முடியாத புதிர்தானே பார்க்கலாம். சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிரனுடைய இயல்பே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கோடி கோடியா சம்பாதிச்சாலும், பட்டம் பதவிகள் வாங்கினாலும் அவனுக்கு ஒரு இல்லற நல்லறமாக அமைந்தாலும் மட்டும்தானே சிறப்பு, இல்லைன்னா கலங்கி போய் விடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சுக்கிரன் நலமாக இருக்கின்றாருன்னா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சுக்கிரனுடைய பயிற்சின்னு பாத்தீங்கன்னா பலம் இழந்து காணப்படுகின்றார். அதாவது பலமிழந்து காணப்படும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் எப்படியோ என்னுடைய சோடி பிரசன்னத்துல பலமே இழக்கக்கூடாத ஒரு கிரகம் எதிர சுக்கிரன் தான். சுக்கிரன் பலம் இழந்து விட்டால் அப்பப்பா சொல்லவே முடியாது. அதனுடைய கெடுபலனை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனையும் சொன்னாலும் மனம் தாங்காது. ஆனாலும் கூட சில நான் சொல்லித்தான் தீர வேண்டும். ஒரு நெருப்பு இருக்குன்னா தொட்டா சுடும், நான் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு சொன்னின் அளவா சனி பகவானுடைய பார்வை, அதுவும் வக்ரசனியினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை, ஒரே ஆறுதல் தாங்க. இதுல ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாய் பொறுத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை மட்டுமல்ல, அரசு துறையில ஒரு உயர்ந்த பதவியில அமர வைக்கின்ற அற்புதமான ஒரு கிரகம். சுக்கிரன் பலமிழந்து இருப்பதனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவை பொறுத்தவருக்கு அந்த அந்யோன்யம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். விட்டு கொடுப்பதன் மூலம் நாம் அதை கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளலாம். ஒருவர் புரிந்து கொள்ளலாம். அரசு துறையில வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது ஒரு மனிதனுடைய மனோநிலை, அந்த புரிந்து கொண்டுகின்ற தன்மை குறைபாடு அடையுமானால் நிறைய இழப்புகளை சந்திக்க வரும். இந்த 30 நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான், அதுக்கு பேரே நீச பங்க ராஜ யோகம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கவனமா இருந்த போது, கொஞ்சம் கவனமாக நிதானமாக
பொறுமையாக இருந்து விட்டாலே இழப்பதற்கு எதுவுமே இல்லை. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும், இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப விரய சனியா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த சுக்கிரன் பகவானும் நாம் கைவிட்டு போனாலும் கவலையே பட வேண்டாம். செவ்வாய் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு நிலைவை அடையலாம். வாங்கிய கடனை அடைப்பதற்கும், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அதே நேரம் யாருக்கும் முன்ஜாமீன் இட வேண்டாம். நான் உண்டு நீ கவலைப்படாதேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் இருந்து விட வேண்டிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தானே. குறிப்பா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். குறிப்பா மறைமுக எதிரிகளுடைய தொல்லை குறையும். ஆனாலும் கூட மழை விட்டாலும் தூவானம் விடுவாது என்பதை போல நிதானமாக பொறுமையா இருந்து விடுங்கள். அதே நேரத்துல மறைமுக நோய்கள்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோயை பார்த்த வரைக்கும் மறைமுக நோய்கள் என்பது ஆண் பெண் மேஷராசி இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 6வது வீடு, சுக்கிரனுடைய 6வது வீடு தான் மேஷம். அந்த 6ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சத்துருக்கள் என்று சொல்வார்கள். மறைமுக நேர்முக எதிரிகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால பேச்சில முழு கவனமாக இருந்து விட்டால் அருமையான ஒரு சந்தர்ப்பம். 30 நாட்கள், அந்த 30 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பாடத்தை நடத்தி விட்டுத்தான் நகர்ந்து விடும். கவனமாக இருந்து விட்டாலே போதும், இழப்புகள் இல்லாத ஒரு காலகட்டம். அதே நேரம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலம் இழந்து இருப்பதனால இன்றைய காலகட்டம் மகாலட்சுமியுடைய வழிபாடு, இல்லைன்னா பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் இந்த காலகட்டம். 1 to 1 ஆன்மீக பக்தி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 to 1 பக்தி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததுதான், நீர்க்குமிழி நிறைந்த ஒரு வாழ்வு தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நவ கிரகங்கள் நம்ம வாழ்வை நடத்தினாலும் நீண்ட கால பயிற்சி தான். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. அந்த நீண்ட காலம் காத்திருப்பது பலனை தருவதெல்லாம் மனித மனம் கலங்கித்தான் போகும், சோர்ந்துத்தான் போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என் குரு எனக்கு காட்டிய வழி ஒரு அற்புதமான கிரகம். குருவுக்கும் சனிக்கும் ராகுகேதுவுக்கும் இணையான ஒரு கிரகம் எதுக்குன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அசுர குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தருவதில் இவருக்கு ஈடே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடு தாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத தான் நான் வைத்து சொல்ல வேண்டும். வெறும் சுக்கிரனுடைய பயிற்சி மட்டுமே கிடையாது. அதே நேரத்தில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரமாக பலம் இழந்து காணப்படுகின்றார். நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா பலம் இழக்கக்கூடாத ஒரு கிரகம் என்னுடைய அனுபவத்துல சுக்கிரன் தான். சுக்கிரன் பலம் இழந்து விட்டாலே பாதிப்புகள் ஒரு 90% பாதிப்புகளை நாம் வாழ்வில் சந்தித்து தான் தீரும். மன ரீதியா உடல் ரீதியா அந்த பாதிப்புகள் நாம் வாழ்வை நெருக்கிவிடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்றார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய இடம். ஆனா புதன் அங்க இல்லை, அவர் வேற இடத்துக்கு போயிட்டாருங்க. புதனுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதனோடு இருந்தாலும் அற்புதம் தானே. ஆனால் கூட புதன் வீட்டுல அவர் இருந்தாலும் கூட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இது எவ்வாறு இருக்கும்? இந்த அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில யோக பலன் கிட்டுமா? ஏற்கனவே அடிமேல் அடி இடி போல் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய மாற்றத்தை தரும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான். காரணம் என்ன? கண்ணியில் அமைந்த சுக்கிர பகவான் பலன் இழந்து இருப்பதனால சில நிகழ்வுகளை நான் சொல்லித்தான் வர வேண்டும். தொட்டால் சுடும் நெருப்பு என்பதை போல சில பிரச்சனைகளை சந்தித்து தர வேண்டிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, உறவில் உள்ள அத்தனை பேருமே சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஜான் ஏறினால் முழம் சறுக்குகின்ற ஒரு நிலை மாறினாலும் கூட வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமையும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி
பார்த்தீங்கன்னா அவர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வரை அவர் வந்து சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிட்டார். சிம்மராசியிலிருந்து அவர் கன்னிக்கு பயிற்சி ஆகிட்ட இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாட்கள் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில நல்ல பாடங்களை எல்லாம் அவர் நடத்தி விட்டு நகர்ந்து சென்று விடுவார். வாழ்க்கையில எவ்வளவு பாடத்தை, எத்தனை அவமானங்களை, எத்தனை வேதனைகளை, எத்தனை துயரங்களை நாம் சந்தித்தாலும் கூட ஒரே ஒரு ஆறுதலுங்க, சுக்கிரன் பலம் இழந்த இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான ஒருவருடைய பார்வை கிடைக்குதுங்க. அந்த பார்வை தான் மிதுனத்திலிருந்து அவர் 4ஆம் பார்வை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4, 8 அவருடைய பார்வை. அது பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை அவர் கண்ணியை பார்க்கறதுனால புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை, அரசு துறையில ஒரு ஆதாயம், அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர். இந்த ஒரு பார்வையை வைத்தே சுக்கிரனுடைய இழப்பை ஈடு செய்கின்ற, சுக்கிரன் தரக்கூடிய கெடுபலனில் இருந்து காத்துக்கொள்ளக்கூடிய சிலருக்கெல்லாம் சில மறைமுகமான சில வியாதிகள் வந்து மறையும். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் செல்வதோ, வண்டி வாகனம் போகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனதில் நிம்மதி பிறக்கும். குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமாகின்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சாரமும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அடையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டங்கள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை, பட்ட அவமானங்கள் குறைகின்ற ஒரு காலம். அவமானப்படுத்தியவர்கள் விலகி போவார்கள். இது ஒன்று போகாதா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதிமேல் பூனையாக இடமா வடமா என்று யோசித்த நிலை மாதிரி தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய, புரிந்து கொண்டு ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் ரிஷபராசிக்கு அமையும். கவலையே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு காலமாக அமையுமான கண்டிப்பா அமையும். சுக்கிரன் பலம் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு யோகம், அதாவது நீச பங்க ராஜயோகம். அவர் பலம் இருந்தாலும் சில யோக பலனை தருவதில் ஈடு கிடையாதுங்க. குரு கொடுக்க முடியாததை பலமிழந்த இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ரிஷபராசிக்கு தருவார். அதே நேரத்தில் இந்த மனித மனத்தை பொறுத்தவரை 3 பலம் என்று சொல்வேன். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று 3 பலம் சொல்வேன். 3 பலமும் இழந்து தவித்த உங்களுக்கு அந்த 3 பலத்தையும் செவ்வாயுடைய பார்வையினால சுக்கிரன் தரக்கூட முடியாததை நீங்கள் பெறலாம் ரிஷபராசிக்காரர்கள். அதே நேரம் மிக கவனமாக இருந்து புரிந்து கொள்வதில் குறைபாடுகள் இருப்பதனால எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரம் பலத்தை பொறுத்த வரைக்கும் 3 பலத்தை பெற்றாலும் கூட தெய்வ பலம் வேணுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆடி மாதம் வருகின்றல்லவா, அதே நேரம் பித்துக்களுடைய ஆசி இருக்குமானால் சுக்கிரனுடைய அந்த பலகீனத்தை பலமாக மாற்றுகின்ற தன்மையை நம்முடைய பித்ருக்களை செய்து வருவார்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தால் செய்து பாருங்கள். குறிப்பா சொல்ல போனா மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்துல சுக்கிரன் இழந்த பலத்தை திரும்ப தரும். சுக்கிரன் என்றாலே நமக்கெல்லாம் தெரும் வெள்ளியைத்தான் சொல்வார்கள் சுக்கிரன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்கள்லாம் எளிமையாகத்தான் இருக்கும். சோழி பிரசனம் விடியற் காலை 3 மணி அல்லது 4 மணிக்கு வானத்தில் தெரிகின்ற அந்த சுக்கிரன், அந்த விடிவெள்ளி என்று சொல்வார்கள். அதை பார்த்து மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் கவலைகள் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும். அருகில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபடுங்கள். அன்னையை வழிபடுவது ஒரு ஆறுதலை தரும். மகாலட்சுமி ஆலயம் அருகில் இல்லை என்றால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும். வெண்மைக்குரியவன் தானே, வெண்மையான வஸ்திரங்களை இந்த காலகட்டத்தில் தானம் தருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரிஷபராசிக்கு தரும். 1 to 1 பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 to 1 பக்தி பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களை நமக்கு 3 பயிற்சி தெரியும். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் நீண்ட கால பயிற்சியாக இருப்பதனால முழுமையான பலனை பெறுவதற்கு சற்று தயக்கமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தாலும் ஒரு அற்புதமான பயிற்சி தான். 3 பயிற்சியும் தர முடியாததை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. குறுகிய கால பயிற்சி தான். அதே நேரத்தில் குரு பயிற்சிக்கு இணையான ஒரு பலன் தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் 2 வரை சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார்.
ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்து முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதே நேரத்தில் கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார் சுக்கிரன். கன்னி யாருடைய இடம் என்று பார்த்தால் புதனுடைய இடம். ஆனால் புதன் அங்கு இல்லை. புதன் இல்லாத அந்த இடத்தில் இருக்கின்ற கன்னியிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் இழக்கின்றார், அதிசாரமாகின்றார், பலத்தை இழக்கின்றார். ஒரு கிரகத்தை பொறுத்தவரை எல்லா கிரகமும் பலம், மனிதனுக்கு எப்படி பலம் பலகீனம் இருப்பதை போல நவ கிரகங்களுக்கும் பலமும் பலகீனமும் உண்டுதான். அந்த வகையில் பலம் இழந்த சுக்கிரன், ஒரு நவகிரகத்துல சுக்கிரன் பலம் இழக்கவே கூடாது. அவர் பலம் இழந்தால் உடலும் மனமும் கடுமையாக பாதிப்பதை என்னுடைய ஜோதிட அனுபவத்தை நான் சந்தித்திருக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்றார். சனி பகவானுடைய பார்வையின் பலம் நமக்கு தெரியும் தானே. அதே நேரத்தில் பண்ணா மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆறுதல் என்ன என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி. மிதுனராசி அன்பர்களே, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்றுதான் சொல்லுவேன். சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக கேட்டால் மட்டுமே போதும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுனராசியில் இப்ப யார் இருக்கான்னா புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் அங்கு இருக்கின்றார். செவ்வாய் அங்கு இருப்பது பலம் இழந்த அந்த சுக்கிரனுடைய செயலுக்கு ஈடான ஒரு செயலை தரக்கூடியதுதான். நவ கிரகங்களில எல்லா கிரகங்களும் உங்களை கைவிட்டாலும் கூட செவ்வாய் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு காலம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரன் என்று சொல்வார்கள். அதே நேரத்துல இனம் புரியாத சில அடி வயிற்றுல சில பயம் தோன்றி மறையும். குறிப்பா சொல்ல போனா மறைமுக நோய்கள் என்று சொல்லக்கூடிய சில நோய்கள் வந்து போக இருப்பதனால கவனமா இருங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழகுவதும், அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு ஒரு தொழில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளவும், அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நீண்ட தூர பயணம் செல்வதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பா சொல்ல போனா தடைகள் அகலும். குறிப்பா சொல்ல போனா சனி ராசி அவருடைய பார்வை இருப்பதனால பயப்படவே வேண்டாம். சனியுடைய பார்வை எல்லா விதத்திலுமே கெழுகல் தருமா தெரியாது. காரணம் சனியினுடைய பார்வை சுக்கிரன் மீது படுவதனால ஒரு நல்ல மாற்றம் தாங்க. தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு பலமாக இருந்து பல வகையிலும் உதவி செய்வார். அதே நேரம் பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதிகம். குறிப்பா சொல்ல போனா குடும்பத்துல நிகழ்ந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் உணர்வீர்கள். சுபத்துவம் என்று சொல்லக்கூடிய சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தொட்டால் சுடும் நெருப்பு நமக்கெல்லாம் தெரியும். சில அனுபவங்களை இந்த காலகட்டத்துல பலமிழந்த சுக்கிரன் உங்களுக்கு பாடம் நடத்தி செல்வார். கவனமாக இருந்து விடுங்கள். மன ரீதியா உடல் ரீதியா சில தவறான தொடர்புகளை இந்த காலத்தில் சந்திக்க வேண்டி இருப்பதால் எதிர்கால நலனை கருதி உடலும் மனமும் சரியாக அமைந்து கொண்டு விட்டாலே போதும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 4ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த கணவன் மனைவி உறவு தான். இந்த உறவு பலப்படும். உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து உறவினர்கள் மத்தியில தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சில புது பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுக்கிற மாதிரி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். என்னுடைய அனுபவத்துல சொல்ற மனதுல சில விரக்திகள் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பலம் இழந்தாலும் கூட நான் சொன்னேன் அளவா ஒரு அற்புதம் தான். தவித்த வாய்க்கு தண்ணீர், பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை உணவு கிடைப்பது போல செவ்வாய் துணை இருப்பதனால தன்னுடைய 4ஆம் பார்வையை கண்ணியில் சுக்கிரன் மீது படுவதனால மிதுன ராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த 31 நாட்கள் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ
இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை செவ்வாய் அமைத்து தருவார். அதே நேரத்தில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீர்கள், கருணையே வடிவானவர். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அசுரகுருவாக இருந்தாலும் கூட தேவகுருவுக்கு இணையானவர். அவர் பலம் எடுக்கின்றார் ஒழிய பலம் இழந்தாலும் கூட அவருடைய ஆதரவும் அருளும் உங்களுக்கு மிதுன ராசிக்கு எப்பவும் இருக்கும். நல்ல வீடு கட்டி முடிக்கின்ற, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் சொல்ல வேண்டிய 3 பலம் என்று சொல்வேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். 2 பலம், தேக பலமும் தேக பலமும் மனோபலமும் குறைந்த ஒரு காலகட்டம் இந்த சுக்கிரன் பலகீனமான இந்த காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்கள், எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு கிடைப்பதற்கான சூழ்நிலையும் சுக்கிரன் அமைத்து தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்றால் உங்கள் அருகில் உள்ள அல்லது நீண்ட தூரம் உள்ள மகாலட்சுமியினுடைய திருக்கோயில் சென்று செந்தாமரை மலர்களால் வழிபாடு செய்து பாருங்கள். அவ்வாறு மகாலட்சுமி ஆலயம் அருகில் இல்லை என்றால் தாயாரை வழிபடலாம். தாயாரும் மகாலட்சுமியுடைய அம்சம் தானே. அந்த வகையில மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பலம் இழந்த இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல அனுபவங்களையும் தரக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் அமைகின்றது.